அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ராகு கேது பெயர்ச்சியை பற்றி பார்க்க போகிறோம். ராகு கேது பெயர்ச்சி 2025 எப்படி இருக்குது அப்படின்னா இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ முதல்ல ராகு கேது அப்படின்னா என்ன, இதில் ஏகப்பட்ட குழப்பங்கள் ஓடிக்கொண்டு. ராகு கேதுனா என்ன, ராகு கேதுங்கிறது நிழல் கிரகமா, அது ஒரு பக்கம். அது நிழல் கிரகம் ராகு கேது அப்படிங்கிறத ஒரு விஷயங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா ராகு கேது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அரக்கர்கள் அதை அந்த அமிர்தம் கடையும் பொழுது அவர்கள் அந்த ஒரு கதை ஒன்று இருக்குது. அது எடுக்க வந்தாங்க, அதை தலையை வெட்டி தலை தனியாக போயிடுச்சு, உடம்பு தனியாக போயிடுச்சு. அந்த தலைக்கு மனித தலையும் பாம்பு உடலும் கொண்டது ராகு, மனித உடம்பும் பாம்பு தலையும் கொண்டது கேது அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு கதை வழக்கத்தில் இருக்குது. இது வரைக்கும் இதெல்லாம் பழக்கத்தில் இருக்கக்கூடியது. இப்போ என்னிடம் வரக்கூடிய அந்த ஜோதிடம் பார்க்க வர்றவங்களாக இருக்கட்டும், இல்லை என்கிட்ட படிக்கிற மாணவர்களாக இருக்கும்போது அவங்க என்ன ஒரு கொஸ்டின் கேட்குறாங்கன்னா, சார் இது எப்படி நிழல் கிரகம்னு சொல்கிறாங்களே, இப்போ நம்ம வானத்தில் இப்போ எல்லாம் சேட்டலைட் மூலயமா நம்ம மேலே கிரகங்கள் எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா நிழல் கிரகங்கிற மாதிரி ஒன்றுமே இல்லையே, 7 கிரகம் தான் இருக்குது, அதுக்கப்புறம் மற்ற பிளானட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் இதில் வருமா அப்படின்னு அவங்க ஒரு கேள்விகள் கேட்குறாங்க. அப்புறம் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா பல பேர் இந்த அரக்கர்களை தலையாக வெட்டின கதையை நம்ப மாட்டுறாங்க. அது ஒரு மூட நம்பிக்கையாக கூட இருக்கலாம்னு அது சிலர் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது எல்லாமே உண்மை தான். சரிங்களா? இது எப்படி உண்மை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொருத்தருக்கு புரிய வைக்கிறதுக்காக அந்தந்த காலகட்டத்தில் அப்போ இருந்த மனிதர்களின் மனப்பக்குவத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு விஷயங்களை புரிய வைத்து நம்ம அவங்கள நல்ல பாதையில் இழுக்கிறதுக்கு, நல்ல அறிவை கொடுக்கறதுக்கு இதை பயன்படுத்தியிருக்காங்க. புரியுதா? இப்போ ஒரு விஷயத்தை செய்யுங்க, பரிகாரம் செய்யுங்கன்னா அதை செய்ய மாட்டாங்க. அப்போ நம்ம சில கதைகளை சொல்லும் பொழுது அவங்க அதை செய்வாங்க, அதனால் நற்பலன் ஏற்படும். ஆக மக்களுக்கு நற்பலன் ஏற்பட வேண்டும் என்பதற்காக தான் இந்த மாதிரி விஷயங்களை நம் முன்னோர்கள் சொல்லிட்டு வந்திருக்காங்க. அதனால் இதில் சரி தப்பு அப்படிங்கிற ஆராய்ச்சி பண்ணுறது தேவையில்லை. பட் இன்றைக்கி இவங்க கேட்குற கொஸ்டின் எப்படி இருக்குன்னா, மேலே இத்தனை கிரகங்கள் இருக்கே, எதுக்கு 7 கிரகத்தை மட்டும் எடுத்துக்கணும், அப்போ ராகு கேதுங்கிறது யார் மேலே அப்படிங்கிற கேள்வி நியாயமான கேள்வி. அப்போ இப்போ உள்ள மக்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம விஷயங்களை சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் சயின்டிஃபிக்காக சொன்னால் தான் மக்கள் அதை ஏற்றுப்பாங்க. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன் கொஞ்சம் சயின்டிஃபிக்காக எல்லாத்தையுமே கம்பேர் பண்ணி பார்க்குறாங்க. தன்னோட அன்றாடம் வாழ்க்கையே சயின்டிஃபிக்காக கம்பேர் பண்ணி பார்க்குற பழக்கம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள் மத்தியில் அது ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆல்மோஸ்ட் ஒரு 45-50 வயசு வரைக்கும் உள்ளவங்களுக்கே இன்றைக்கி இந்த தாட்ஸ் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? அப்போ இன்றைக்கி நம்ம எதை சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ராகு கேதுனா என்னங்கிறத முதல்ல தெளிவாக புரிய வைக்கணும். அதுக்கப்புறம் தான் அதோட பெயர்ச்சியெல்லாம் என்னங்கிறத நம்ம சொல்லணும். ஓகேங்களா? இப்போ ராகு கேது அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல ராகு கேதுக்கு முன்னாடி அந்த 7 கிரகங்களை நம்ம ஏன் எடுத்துக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பூமி மேலே சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, இந்த 4 கிரகங்களோட ரேடியேஷன்ஸ் மட்டும்தான் போதுமான அளவுக்கு படுது. புரியுதா? அதாவது ஒரு மினிமம் குவான்டிட்டின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மினிமம் லெவல் குவான்டிட்டி படுறது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 7 கிரகத்தோட ரேடியேஷன் தான். மற்ற கிரகங்கள் இருக்கலாம், ஆனால் அதோட அந்த ரேடியேஷன் நம்ம பூமி மேலே படுறது ரொம்ப நெலிஜிபிள் அமௌண்ட். அதனால் நம்ம முன்னோர்கள் அதை கணக்கில் எடுத்துக்காமல் இந்த 7 கிரகங்களோட ரேடியேஷன் நம்ம பூமியில் பட்டு இந்த பூமியில் இருக்கக்கூடிய உயிரினங்களையும் இந்த பூமியையும் அது தாக்கத்தை ஏற்படுத்துறதுனால நம்ம அந்த 7 கிழமைகள் வைத்தோம். எந்தெந்த கிழமையில் எந்தெந்த கிரகங்கள் அதிக பவராக இருக்கோ அந்த நாளுக்கு அந்த கிரகத்தோட பேரை வச்சோம். ஓகேவா? இப்போ அந்த ராகு கேது அந்த 7 கிழமையிலையும் இல்லையே, 7 நாள் தான் ஒரு வாரத்துக்கு, அப்போ இந்த 7 கிழமையிலையும் இல்லையே, அப்போ அந்த ராகு கேது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராகு கேது என்றால் வேறு யாரும் இல்லை, நம்ம தான். இது ஒரு பெரிய புதிர். ராகு கேது அப்படி என்பது வேறு எதுவும் இல்லை, நாம் தான் ராகு கேது. புரியுதா? எப்படிங்க நம்மளை ராகு கேது நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராகு அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாட்டன் வழி, அதாவது ஆண்கள் வழி, அப்பாவோட அப்பா அந்த வழியில் உள்ளது. ஓகேங்களா? பாட்டி, அதாவது கேது அப்படிங்கிறது பாட்டியா வழி. ஓகேங்களா? அதாவது அம்மா வழி. ராகு அப்பா வழின்னு வச்சிங்க,
கேது வந்து அம்மா வழின்னு வச்சிங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வழியில் ஜெனட்டிக்கலாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்துக்கிட்டே இருக்கும்ல, பாட்டன் பூட்டி பரம்பரை வரைக்கும் 7வது தலைமுறையே பரம்பரைன்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? பரன்னா தாத்தா, பறைன்னா பாட்டி, அதாவது 7வது தலைமுறையில் உள்ளவங்க அவங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி முறை, இதுக்கு நம்ம ஒரு தனி வீடியோ போடுறேன். ஏன்னா அதை பேசணும்னா அது ரொம்ப டைம் இழுத்துட்டு போயிடும். அது நான் தனியாக வீடியோ போடுறேன். ஸோ இப்போ இந்த வகையில் அப்பா வகையில் உள்ள முன்னோர்கள், ஏன்னா அவங்க 2 பேரும் கிராஸ் ஆகி தான் நம்ம அப்பா வந்திருப்பார். அதேமாரி அவங்க 2 பேர் பரம்பரையிலேருந்து அப்படியே பாட்டன் பூட்டி அப்படியே கிராஸ் ஆகி தான் நம்ம வந்து அம்மா வந்திருப்பாங்க. ஸோ இப்போ இந்த அப்பா வழி ஒன்று, அம்மா வழி ஒன்று, அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து பிறக்கிறது தான் நம்ம. ஓகேங்களா? அப்போ இந்த பக்கம் உள்ள ஜெனட்டிக்கும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், இந்த பக்கம் உள்ள ஜீனும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த 2 ஜீனும் சேர்ந்து ஒரு புது காம்பினேஷனில் நம்ம பிறக்கிறோம். ஸோ இப்போ இந்த ஜெனட்டிக்கல் கோர்வை தான் இந்த ராகு கேது. அது அப்பா வழியே நீங்கள் ராகுன்னு வச்சிங்க, அம்மா வழியே நீங்கள் கேதுன்னு வச்சிங்க. ஓகேவா? ஸோ இப்படி தான் நம்ம பார்ப்போம். ஜாதகம் பார்க்கும்போது 5ல் ராகு இருந்துச்சுன்னா பாட்டனார் பிள்ளையாக பிறப்பான்னு சொல்லுவாங்க. கேது இருந்துச்சுன்னா தடைப்பட்டு குழந்தை பிறக்கும். இல்லைன்னா என்ன ஆகுனா அந்த பாட்டியா வழியில் உள்ளவங்களே திருப்பி பிறப்பாங்க. அப்படிலாம் நம்ம நிறைய சொல்லியிருக்கோம். ஸோ அது எதை வச்சுன்னா இந்த மாதிரி கான்செப்ட் வச்சு தான். அப்போ என்ன ஆகுது, ராகு கேது, அதாவது 2 முன்னோர் அம்மா அப்பாவோட அந்த ஹைரிங்ஸ் அப்படியே என்ன ஆகுதுன்னா ஜெனட்டிக்காக நம்மள்கிட்ட ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஆக ஒரு குழந்தை கருவாகும்போது எப்படி கிடக்கும்னு கேட்டிங்கன்னா ஒரு பாம்பு மாதிரி தான் வயிற்றுக்குள்ளே கிடக்கும். எந்த உயிரினத்தோட கருவும் முதலில் உருவாகும் பொழுது ஒரு பாம்பு மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் அதில் கண்ணு காது மூக்கெல்லாம் வச்சுட்டு அது ஒரு உயிரினமாக மாறும். அதை வச்சு நம்ம இந்த உயிரினங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம். ஓகேங்களா? அதே மாதிரி மனிதனுக்கு முதலில் ஒரு பாம்பு மாதிரி தோரணை தான் இருக்கும். அதுக்கப்புறம் அது வந்து கண்ணு காது மூக்கெல்லாம் வச்சுட்டு வரும். ஓகேவா? அப்போ ராகு கேதுங்கிறது வேறு யாருமே கிடையாது, நம்ம முன்னோர்கள், நம்மளோட ஜீன் டிரான்ஸ்ஃபர்மேஷன். புரியுதா? இது வந்து பரம்பரை தோஷம்னு சொல்கிறாங்களே, பூர்வீக தோஷம், பரம்பரை தோஷம், உங்கள் குடும்ப வழியாக வர்ற தோஷம், இதை தான் ராகு கேது தோஷம்னு சொல்லுவாங்க. அப்போ குடும்ப வழியாக வருதுன்னா எப்படி வரும்? நம்மளோட ஜெனட்டிக்கல் மூலியமாக தான் வரும். இதுதான் சயின்டிஃபிக்காக நம்ம சொல்லக்கூடிய ஒரு அத்தாட்சி. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற காலகட்டங்கள் இதை நிறைய மூட நம்பிக்கைன்னு சொல்லி இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ் போயிட்டுருக்காங்க. இது மூட நம்பிக்கை கிடையாதுங்க. இது அந்த காலத்தில் உள்ள மனிதர்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னாங்க. அந்த காலத்தில் ஜீன்ஸை பற்றியெல்லாம் பேசினா யாருக்கும் தெரியாது. இன்றைக்கி எல்லாருக்கும் தெரியும். புரியுதா? ஜெனட்டிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன், இது ஜீன்ஸு அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இப்போ ஒரு 20 வருஷமாக 2000லேருந்து எல்லாருமே இதை வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஜீன்ஸை பற்றி இன்றைக்கி எல்லாருக்குமே தெளிவாக தெரிஞ்சிருக்கு. அப்போ இது பரம்பரையாக வரக்கூடியது தான், ஜெனட்டிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் இந்த ராகு கேது என்பது. இன்றைக்கி இருக்கிறவங்களுக்கு இப்படி சயின்டிஃபிக்காக சொன்னால் தான் புரியும் என்பதற்காக இதை நான் சொல்கிறேன். இதை இன்னும் தெளிவாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னோடய மாணவர்களுக்கு நான் வந்து ப்ராக்டிக்கலாக சொல்லி கொடுத்துட்ருக்கேன். எப்படி இது ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு என்னோடய முழு நேர மாணவர்களுக்கு இதை நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இதில் எப்படி நீங்கள் கிளாஸ் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கேட்குறீங்க. அதுக்கு ஒரு தனி வீடியோ போட்டு அதோட லிங்க்கை நான் கீழே வச்சுருக்கேன். இதில் என்ன கிளாஸ் எடுக்கிறோம், அது எப்படி நாங்கள் சர்டிஃபிகேட் கொடுக்குறோம், என்னென்ன புக்ஸு, சிலபஸ்ஸு அதையெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நான் தனி வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவை பார்த்து இந்த கோர்ஸை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு விருப்பம் உள்ளவங்க நேர்லையோ இல்லை ஆன்லைன் மூலியமாகவோ எங்கள்கிட்ட சேர்ந்து படிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது போதுமான விளக்கம்னு நினைக்கிறேன் இந்த கட்டத்துக்கு. ஓகேங்களா? இதுக்கு மேலே விளக்கம் வேணும் என்றால் நீங்கள் யூ கேன் கெட் கிளாஸஸ். இந்த கிளாஸஸ் வரும்பொழுது தான் என்னால் இதை விட விளக்கமாக உங்களுக்கு ப்ராக்டிக்கலாகவே இந்த விஷயத்தை பற்றி சொல்லிக் கொடுக்க முடியும். ஓகே, அதனால் ஒரு விஷயத்தை ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள். ராகு கேது என்பது நம்மளோட பரம்பரை. ஓகேங்களா? நம்மளோட வம்சம், நம்மளோட ஜெனட்டிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன், அப்பா அம்மாட்டேருந்து நமக்கு வந்து ஜெனட்டிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ அது ராகு கேதுங்கிறது நம்ம தான். ஓகேங்களா? இப்போ அந்த ராகு கேதுவாக இருக்கக்கூடிய நம்மளை தான் இது நாகலோகம் என்று சொல்வார்கள். ஓகேவா? அப்போ நாகலோகம்ங்கிறத பூமியை நாகலோகம் என்றும் சொல்வார்கள். அப்போ இந்த பூமியில் நம்ம வசிக்கிறோம் அப்படிங்கும்போது இந்த பூமியே ராகு கேதுவாக செயல்படுகிறது. ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ராகு கேது வந்து தலைகீழ தான் போகும்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ராகு கேது தலைகீழ தான் போகுது, மற்ற கிரகங்கள்லாம் வலதுபுறமாக சுற்றும், ராகு கேது மட்டும் இடதுபுறமாக சுற்றி வரும்னு சொல்லுவாங்க. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ட்ரெயினில் போகும்போது நீங்கள் நிற்கிற ட்ரெயினில் நிற்கிறீங்க, இந்தாண்ட ஒரு ட்ரெயின் வேகமாக போணுச்சுன்னா நம்ம பின்னாடி போகிற மாதிரி ஒரு ஃபீல் ஏற்படும். அதுதான் அந்த ராகு கேதுங்கிறது. நம்ம பூமியில் ஸ்டாக்னண்ட்டாக வச்சுக்கிட்டு மற்ற கிரகங்களை சுற்றுறதை வச்சு நம்ம கணிக்கிறோம். அதுதான் இந்த பஞ்சாங்கங்கிறது. அப்படி கணிக்கும் போது நம்ம வந்து பின்னாடி போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா மற்றவங்களாம் வலதுபுறமாக சுற்றும் போது நம்ம பின்னாடி போகிற மாதிரி இருக்கும், இடதுபுறமாக போகிற மாதிரி இருக்கும். அதுதான் இந்த ராகு கேது இடதுபுறமாக போகிறதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ இந்த வீடியோவில் இந்த அளவுக்கு தான் நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க முடியும். ஏன்னா அது ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளே இந்த வீடியோ நம்ம கொடுக்கணும். ரொம்ப டீட்டெயிலாக போகிறதுக்கான சூழல் இப்போ இந்த வீடியோவில் இல்லை. இது நம்ம நேரடி வகுப்பில் நம்ம இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக பார்க்கணும். இப்போ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ராகு கேதுனா என்ன,
ஏன் வந்து ராகு கேது தலைகீழ சுற்றுது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இந்த ராகு கேதுக்கு பரிகாரம் எப்படி சார் செய்கிறது? நான் சொல்லிட்டேன், ராகு கேதுங்கிறது நம்மளோட ஜெனட்டிக்கல் ட்ரான்ஸ்ஃபர், நமக்குள்ளே தான் இருக்குது, நம்மளோட ஜீன் தான் அது. ஓகேங்களா? அப்போ இதை சரி பண்ணணும்னா அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கோயிலுக்கு போனால் மட்டும் இது ஆகாது. ஓகேவா? ஸோ கோயிலில் போனால் என்ன நடக்குதுங்கிறத நான் தொடர்ந்து சொல்கிறேன். இப்போ என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு மெடிடேஷன், தியானம் செய்ய வேண்டும். ஏன்னா கேது என்பது உங்களுக்கு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா மனநிலையை பாதிக்கக்கூடிய அமைப்பு கொண்டது. ஜெனட்டிக்கலி உங்களுக்கு அந்த மனநிலை பாதிப்பு இப்போ நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க. இப்போ ஏதாவது திடீர்னு மனக்கோளாறு வந்துச்சுன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, உங்கள் பரம்பரையில் யாராவது இந்த மாதிரி ஏற்கனவே ப்ராப்ளம் வந்திருக்கான்னு டாக்டர் கேட்பாங்க. ஓகேவா? ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜெனட்டிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஓகேவா? ஒரு இப்போ கேன்சர் வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே உங்கள் பரம்பரையில் ஏதாவது அந்த வியாதி இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? அது ராகுவை குறிக்கும். உடல் சம்மந்தப்பட்ட வியாதியை குறிக்கக்கூடியது ராகு, மன சம்மந்தப்பட்ட வியாதியை குறிக்கக்கூடியது கேது. ஓகேங்களா? அப்போ இந்த ராகு கேதுங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மனக்கலக்கத்தை ஏற்படுத்துவார் கேது, உடல் வியாதியை ஏற்படுத்துவார் ராகு. அப்போ கேதுக்கு நீங்கள் மெடிடேஷன் பண்ண வேண்டும், தினமும் தியான முறையில் ஈடுபட வேண்டும். ஓகேவா? அதேமாரி யோகா போன்ற பயிற்சியில் நீங்கள் ஈடுபடும் போது ராகுவால் ஏற்படக்கூடிய வியாதிகள் குறையும். ஏன்னா உடல் ராகு, உடல் பாம்பாக இருந்துச்சுன்னா ராகுன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஏற்கனவே கதையிலலாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க. உடல் பாம்பாக இருந்தால் அது ராகு, தலை பாம்பாக இருந்தால் கேது. தலையில் என்ன இருக்குது? மூளை இருக்குது. ஓகேவா? அதுதான் கேது. ஸோ அதை வந்து நீங்கள் நார்மலாக வச்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மெடிடேஷன் செய்வது மூலியமாக கரெக்டாக இருக்கும். அந்த புனைக்கதைகளை நாம் ஒற்று பார்த்து நம்ம விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். புரியுதா உங்களுக்கு? நம்ம சும்மா அவங்க சொன்னதையே பேசிக்கிட்டு இருக்கிறதுனால பல பேர் அது மூட நம்பிக்கையினும் இந்த ஜோதிடத்தை ஒதுக்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்குது. நல்ல எஜுகேட்டட்லாம் வந்து இந்த ஜோதிடத்தை கொஞ்சம் கொஞ்சமாக ஒதுக்குறாங்க. ஒதுக்கக்கூடாது. ஓகேவா? இதுக்குள்ளே இருக்கக்கூடிய சயின்ஸ் பேக்ரவுண்டை பார்க்கணும். ஓகேவா? பார்க்கும் பொழுது தான் இது இவ்வளோ அற்புதமான விஷயம், இத்தனாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம முன்னோர்கள் இதை கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்கிற அந்த பெருமை உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் தான் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க. இல்லைன்னா நம்ம கலாச்சாரமே அழிஞ்சு போயிடும். இந்த மாதிரி ஒவ்வொன்றா நம்ம வந்து அப்படியே ஒதுக்கிக்கிட்டே போயிட்டு இருந்தோம் அப்படின்னா கலாச்சாரம் அழிஞ்சு போயிடும். உங்களுக்கு அது மனசு ஏற்றுக்கலை அவங்க சொல்கிற கதை அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது கதைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அறிவியலை பார்த்து புரிந்து கொண்டு அதை நீங்கள் செய்யும் பொழுது அது இன்னும் நீங்கள் அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிட்டே இருக்கலாம். இல்லைன்னா நம்மளோட கலாச்சாரம் அழிந்துடும். கலாச்சாரம் அழிஞ்சுட்டால் எல்லாமே அழிந்து விடும். ஓகேவா? அதனால் இதை நம்ம முன்னோர்கள் நம்ம கொடுத்ததே நம்ம பாதுகாக்க வேண்டியது நம்ம கடமை. அது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் உங்கள்கிட்ட சொல்ல வேண்டியது என்னோடய கடமைன்னு நினச்சி நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ராகுக்கு நான் சொல்லிட்டேன், உங்களுக்கு யோகா போன்ற பயிற்சிகளை செய்ய வேண்டும். கேதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தினமும் மெடிடேஷன், இது ரெண்டும் டெய்லி பண்ணிட்டு வர இந்த ராகு கேது தோஷங்கிறது உங்களுக்கு பெருசாக பாதிக்காது. சரி சார், இப்போ இதுக்கு வந்து பரம்பரையாக வர்ற வியாதி, முன்னோர்கள் செய்த பாவம்னா நமக்கு வருதுன்னா வரும். ஆமாம், அது ஜெனட்டிக்கல் மூலயமா நமக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி நம்ம அதை அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலையை கொடுக்குது. ப்ராக்டிக்கலாக அப்படி தான் நடந்துகிட்ருக்கு, அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்போ அதை எப்படி சார் சரி செய்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு மெடிடேஷன் அண்ட் யோகா செய்யும் பொழுது உங்களுக்கு மனசு, புத்தி, உடம்பு மூணும் ஒரு கோட்டில் வரும்போது அந்த வரக்கூடிய பிரச்சனைகளை நம்மளால் தவிர்த்து கொள்ள முடியும். பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, நீங்கள் என்ன பண்ணணும்னா வழிபாட்டு ஸ்தலங்களுக்கு போகணும். ராகு கேதுக்குன்னு இருக்கக்கூடிய வழிபாட்டு ஸ்தலங்கள். அந்த வழிபாட்டு ஸ்தலங்கள்ங்கிறது என்ன? இப்போ நம்ம பழைய ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்தில் வந்து எல்லா கோயில்களும் இருக்குது. ஓகேங்களா? அந்த கோயில்களுக்கு நீங்கள் போவது சிறப்பு. ஏன்னா நம்ம முன்னோர்கள் அந்த முறைப்படி கட்டி வச்சுருக்காங்க. அந்த இடங்களில் வந்து நம்ம தியானம் செய்யும் பொழுது, சில முறைகளை கையாளும் பொழுது இந்த தோஷம் விலகும் என்ப அந்த சத்தியத்தை அவர்கள் நிலைநாட்டி வைத்து உள்ளார்கள். பல வருடம் அதை பயன்படுத்தி அந்த ராஜாக்களும் அந்த பலனை பெற்றிருக்கிறார்கள். அதற்கப்புறம் அந்த மனிதர்கள், சாமானியர்கள், நம்மளை போன்ற சாமானியர்களும் அதை வந்து பயன்படுத்தி வெற்றி பெற்றிருக்கிறார்கள். ஓகேவா? அப்போ வி ஹாவ் எ ப்ரூஃப். அந்த இடத்துல நமக்கு வந்து ஸ்ட்ராங் எவிடன்ஸ் இருக்குது. இந்த மெத்தடை இந்த இடத்துல வந்து செய்யும் பொழுது நமக்கு வெற்றி கிடைக்கிது அப்படின்னு. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கோயில்களுக்கு போயிட்டு அந்த கோயில்களின் பரிகார முறைகளை முறைப்படி தெரிந்து கொண்டு, ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒவ்வொரு பரிகார முறை இருக்கிறது. ஓகேவா? அந்த பரிகார முறையை முறைப்படி தெரிந்து கொண்டு செய்யணும். ஜஸ்ட்டு நீங்கள் அர்ச்சனை செஞ்சுட்டு வந்தால் மட்டும் எதுவும் ஆகாதுங்க. புரியுதா? பரிகார முறை ஒவ்வொரு கோயிலுக்குன்னு இருக்குது. அங்கே இருக்கிற அந்த அர்ச்சகர்கள்ட்ட, குருமார்கள்ட்ட நீங்கள் போய் இந்த மாதிரி வந்து என்னங்க இது எக்ஸாக்டாக இந்த கோயிலில் நம்ம செய்யணும்னு கேட்டுக்கிட்டு, உடல், மனசு, புத்தி இது மூணுத்தையும் நீங்கள் வந்து கட்டுப்படுத்தி அந்த பரிகாரங்களை நீங்கள் குறைந்தது 48 நாட்கள் செய்து வரும்பொழுது தான் இந்த ராகு கேது தோஷம் முழுமையாக அகலும்.
இல்லைன்னா அது உங்கள் குழந்தைங்களுக்கும் அது வந்துடும். ஏற்கனவே அப்படி தான் சொல்லியிருப்பாங்க நிறையா ஜோசியர்கிட்ட. நீங்கள் ஜாதகம் பார்க்கும்போது உங்கள் ராகு தோஷம் உங்கள் முன்னோர்களுக்கு இருக்குது, அதனால் உங்களுக்கு வந்திருக்கும்பாங்க. புரியுதா? அது எப்படி வருதுன்னா இந்த ஜெனட்டிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அப்போ நீங்கள் இதை முறைப்படி களைஞ்சி எடுக்கலைன்னால் இது உங்களோட அடுத்த தலைமுறைக்கும் இது போகும். அந்த தோஷம் இருக்க இருக்க அது பிரச்சனையை கொடுத்துட்டு தான் இருக்கும், வளர்ச்சியை கொடுக்காது, ஏதாவது ஒரு பிரச்சனை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை நீங்கள் ஒன்று பரிகார ஸ்தலம், ஃபார் எக்ஸாம்பிள் திருநாகேஸ்வரம், கீழப்பெரும்பள்ளம், திருப்பாம்புரம், இந்த மாதிரி கோயில்களுக்கு வைத்து நீங்கள் முறைப்படி பரிகாரம் செய்யும் வகையில் அது வெற்றியை பெறும். ஏற்கனவே பரிகாரம்னா என்னன்னு நான் சொல்லியிருக்கேன். பரிகாரம் என்றால் நாம் செய்யக்கூடிய காரியத்தை மாற்றி செய்வது. எதுக்கு தகுந்த மாதிரி மாற்றி செய்வது? அந்த கோயிலில் ஒரு முறை இருக்கும், அந்த முறைப்படி மாற்றி செய்வது தான் பரிகாரம். ஃபார் எக்ஸாம்பிள் நார்மலாக நடப்போம், ஒரு கோயிலுக்கு போனால் அடி பிரதர்ஷனம் பண்ணுவோம், அது பேர் பரிகாரம். நார்மலாக நடக்கிறது மாறுதில்ல. ஆக அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றி நம் இயல்பு செயல்களை செய்வது, அதாவது இயல்பு செயல்களை அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றி செய்வது தான் பரிகாரம். ஓகேவா? வெறும் அர்ச்சனை பண்ணுறது பரிகாரம் கிடையாதுங்க. நிறைய பேர் தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. அதனால் ரிசல்ட் இல்லை. நாங்களும் இத்தனை வருஷமாக பார்த்துட்ருக்கோம், அதில் ஒன்றும் ரிசல்ட் கிடையாது. ஸோ அதனால் முறைப்படி செய்தீர்கள் என்றால் தான் அது ரிசல்ட் கிடைக்கும். அர்ச்சனை என்பது நான் உன்னை தரிசித்து செய்திருக்கிறேன் அப்படின்னு இறைவனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அச்சாரம், அவ்வளோதானே தவிர்த்து அதை தாண்டின ஸ்டெப்பு நீங்கள் எடுத்திங்கன்னா தான் அது வெற்றி பெறுமே தவிர்த்து இந்த வெறும் நீங்கள் இப்போ வந்துட்டு போனேங்கிறத மட்டும் சொன்னால் எந்த பிரயோஜனமும் இருக்காது. ஓகேவா? இது ஒன்று. இதுக்கப்புறம் இந்த ராகு கேது, நான் எங்கள் ஊரில் நாங்கள் வெளிநாடுகளில் இருக்கோம், இல்லை வெளி ஊர்களில் இருக்கோம், எங்களால் இந்த தஞ்சை மாவட்ட பகுதிக்கு வர முடியல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் எங்கே போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்கவுங்க ஊரில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலில் நவகிரக ஸ்தலங்கள் இருக்கும். அங்கே இருக்கக்கூடிய ராகு கேதுக்கு நீங்கள் அந்த சிவனை வழிபட்டு விட்டு அந்த ராகு கேதுவை வழிபடுவது சிறப்பு. பொதுவாக எங்கே போனாலுமே முதல்ல சிவனை தரிசித்து விட்டு அதுக்கப்புறம் தான் கிரகங்களை தரிசிக்கணும். இந்த ராகு கேதும் அப்படி தான் நீங்கள் தரிசிக்கணும். ஓகேவா? அப்போ உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய அந்த சிவஸ்தலத்தில் இருக்கக்கூடிய நவகிரக ஸ்தலத்தில் ராகு கேதுக்கு நீங்கள் பூஜை செய்து கொண்டால் சிறப்பு கொடுக்கும். ஓகேவா? இதில் முக்கியம் மெடிடேஷனும் யோகாவும் தான். இந்த சிவன் கோயிலில் நம்ம பொதுவாக பார்த்திங்கன்னா நேராக போனோம்னா வழிபாட்டை மட்டும்தான் பார்க்க வேண்டும். அங்கே இருக்கிற பரிகார முறைகளை செய்ய வேண்டும், தியானம் செய்ய வேண்டும், அமைதி காத்து மிகவும் அமைதியாக வழிபட்டு வர வேண்டிய ஸ்தலம் அது. அது பல சித்தர்கள் அங்கே இருப்பாங்க. அது நம்ம ஆர்ப்பாட்டம் செஞ்சு விளையாடக்கூடிய இடம் கிடையாது. ரொம்ப பேர் பார்த்திங்க அப்படின்னா கோயிலுக்கு வர்றது நம்ம எஸ்கர்ஷன் வர்ற மாதிரி வருவாங்க. அப்படிலாம் இருக்கக்கூடாது. அது அமைதியாக, சுத்தமாக, நிம்மதியாக, ஒரு தனிமையை விரும்பி நம்ம அந்த இடத்துல தியானம் செய்து இருக்கும் பொழுது தான் அது சிறப்பை கொடுக்கும். சிவன் கோயிலுங்கிறது அந்த மாதிரி தான். அதில் இன்னும் நிறைய முறைகள் இருக்குது, அதை நான் தனி வீடியோவாக சொல்கிறேன். புரியுதா? அதேமாரி வழிபாட்டு முறைகள் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா அதில் நிறையா லெவல் இருக்குங்க. ஒரே முறை மட்டும் கிடையாது, அதில் நிறையா லெவல் இருக்குது. ஒரு குறிப்புக்கு சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உயிரற்ற பொருள்லையே, புரியுதா, நம்ம இப்போ மலத்தை எடுத்துக்கலாம். புரியுதுங்களா? மலம் உயிரற்ற பொருள் அப்படின்னு நம்ம அதை எடுத்துக்கலாம். ஓகேவா? மலத்தை எல்லாருமே என்ன பார்ப்பாங்க, ஒரு மாதிரி மதிப்பு குறைவாக தான் பொதுவாக எல்லாருமே பார்ப்பாங்க. ஓகேவா? அந்த மலத்தை எடுத்துக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி உயிருள்ள பொருள் எல்லாருமே எப்படி பார்ப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, புல் இருக்குல்ல, புல்லை பாட்டுக்கு அவன் பாட்டு மேய்ச்சிட்டு போவான். அதை பார்த்திங்கன்னா கொஞ்சம் மற்ற மரம் செடி கொடியை விட புல்லை தான் பார்த்திங்கன்னா எல்லாருமே ரொம்ப மதிப்பு குறைவாக நினைப்பார்கள். ஓகேவா? அப்படிப்பட்ட புல்லை எடுத்துக்கலாம். அப்போ இந்த மலத்தை பிடிச்சி, அதாவது சாணியை பிடிச்சி, மாட்டு சாணத்தை பிடிச்சி அதில் இந்த புல்லை எடுத்து சொருவி வச்சு அதை என்னை வழிபட்டாலும் நான் இருப்பேன் என்று சொல்கிறார் இறைவன். ஓகேயா? எதெல்லாம் நீ மதிப்பு குறையும்னு நினைக்கிறியோ அதெல்லாம் எடுத்து வச்சு கூட அதில் நான் இருக்கிறேன், அதை நீ வழிபடு, அதிலேயும் நான் உனக்கு அருள்கிறேன் என்று சொல்கிறார் இறைவன். இது ஒரு லெவல். ஓகேவா? இன்னும் கடைசி லெவல் எப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச இடத்துல மட்டும் இல்லை, எனக்கு தெரியாத இடத்துலையும் நீ தான் இருக்கிற அப்படின்னு சொல்கிறது கடைசி லெவல். இதுக்கு நடுவில் நிறையா லெவல் இருக்குது. சரிங்களா? அதை பற்றியும் நான் ஒரு தனி வீடியோ போடுறேன். இப்போ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ரெண்டுமே பிரச்சனை கிடையாது. இதில் எங்கே பிரச்சனை வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த 2வது லெவல் 3வது லெவலில் இருக்கிறவனுக்கு இந்த முதல் லெவலில் 2வது லெவலில் செய்கிற வழிபாட்டு முறை மூட நம்பிக்கையாக தெரியுது. புரியுதா? அவனுக்கு மேலே செய்யக்கூடிய முறைகள் அவனுக்கு என்னன்னே புரியலை. அதை பல பேர் அது அப்படி இது இப்படின்னு ஏதோ சொல்லிட்டு போகிறாங்க. ஓகேங்களா? அதை மூட நம்பிக்கைங்கிறாங்க. சில பேர் இல்லை, அதை இப்படி அப்படின்னு நிறையா இருக்குது. ஓகேவா? இந்த மாதிரி உங்களுக்கெல்லாம் தெரியும், நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க, அந்த மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. ஆக இவங்களுக்கு எந்த முறை தெரிஞ்சிச்சோ அந்த முறையை சரி என்றும், தெரியாத மற்ற முறைகளை தவறென்றும் நினைக்கிறார்கள். அது தப்பு. அப்படி கிடையாது. எல்லா வழிபாட்டு முறையும் சரிதான். அது உங்களோட லெவலை பொறுத்து அந்த வழிபாட்டு முறையோட தரம் உயரும்.
புரியுதா? அது 0லேருந்து ஆரம்பித்து பல லெவல்கள் இருக்குது, அதை நான் சொல்கிறேன். ஓகேங்களா? அப்போ வழிபாட்டு முறையில் எதுவுமே தவறு இல்லைங்க, எதுவுமே மூட நம்பிக்கை இல்லைங்க. ஓகேங்களா? அது ஒரு ஸ்டேஜுங்க, அவங்களோட மனப்பக்குவத்துக்கான ஸ்டேஜ் அது. அந்த ஸ்டேஜில் அவங்க அதை வழிபடுறாங்க. அதனால் அவங்கள பொறுத்தளவுக்கு அது சரிதான், எல்லாரை பொறுத்தளவுக்கும் அது சரிதான். அதனால் அதை என்ன நினைக்காதீங்க அப்படின்னா, இது வந்து மூட நம்பிக்கை, அது வந்து இதுதான் கரெக்டு அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவும் நினைக்க வேணாம். உங்களுக்கு எது வழிபாட்டு முறையில் சரி என்று படுகிறதோ, எந்த வழிபாட்டு முறையை செய்தால் உங்களுக்கு வெற்றி கிடைக்கிறதோ, நீங்கள் நினச்ச காரியம் நடக்குதோ, உங்களுக்கு நிம்மதி கிடைக்கிறதோ, எதில் உங்களுக்கு எந்த வழிபாட்டு முறையில் திருப்தி கிடைக்குதோ அதை செய்யுங்கள். உங்களுக்கு அனைத்து விதமான தோஷமும் நிவர்த்தி ஆகும். சரி, இப்போ அடுத்தது என்னங்க? இப்போ இதுலேருந்து வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, சிவஸ்தலங்கிறது அமைதியை காட்டி வழிபாடு செய்ய வேண்டிய இடம். அது அந்த இடத்தின் வழிபாட்டு முறை அது. அங்கே ஆர்ப்பாட்டம் கூடாது. ஓகேவா? அங்கே என்ன வழிபாடு முறைகள் நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்கன்னா அது எல்லாத்தையும் நீங்கள் சிறப்பாக செய்யலாம். ஓகேங்களா? அதில் எந்த விதமான மாற்றம் இல்லை. அங்கே போயிட்டு இந்த கதை பேசுகிறது, ஊர் கதை பேசுகிறது, அது பண்ணுறது இது பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு மாதிரி விளையாட்டுத்தனமான வேலைகள்லாம் செய்கிறதெல்லாம் தவிர்த்து விட்டு தியான முறையிலிருந்து சிவபெருமானை நோக்கி நீங்கள் வழிபடும் பொழுது உங்களோட ராகு கேது தோஷம் கண்டிப்பாக விகழும். அதில் எந்த விதமான மாற்றம் இல்லை. எந்த கிரக தோஷமாக இருந்தாலும் அந்த கிரகஸ்தலத்துக்கு போய் நீங்கள் அந்த வழிபாட்டு முறையை செய்து தியானம் செய்யும்போது அந்த கிரக தோஷம் வழிபடும், கண்டிப்பாக விலகிவிடும். ஓகேவா? ஸோ இது ஒன்று. இப்போ அடுத்தது என்னங்க அந்த ராகு கேது தோஷத்துக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடுத்த முறை முன்னோர்களுக்கு திதி கொடுப்பது. முன்னோர்களுக்கு பல பேர் திதி கொடுப்பதே இல்லை. புரியுதா உங்களுக்கு? அது வந்து நம்ம எந்த வகையிலையும் அவங்கள பிரிக்க முடியாது. இவங்க மட்டும்தான் திதி கொடுக்கலாம், அவங்க மட்டும்தான் இல்லை. எல்லா இதுலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா திதி கொடுக்காதவர்கள் இருக்கிறார்கள். புரியுதா? அவங்க பணக்காரனாக இருக்கட்டும், ஏழையாக இருக்கட்டும். ஓகேவா? திதி கொடுக்காதவங்க எல்லா மட்டத்திலையும் இருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடாது. ஒவ்வொரு வருடமும் தான் முன்னோர்கள் இறந்த நேரத்தில், அதாவது இறந்த திதியில் நீங்கள் போய் முறைப்படி அதற்கான ஸ்தலங்களில் இல்லை அதற்கான முறைகளிலும் அதற்கான இடங்களிலும் அதற்கான ஸ்தலங்களிலும் நீங்கள் கரெக்டாக போய் அந்த திதியை கொடுத்துட்டு வர்றீங்க அப்படின்னா இந்த ராகுகேது தோஷம் வராதுங்க. அடுத்த ஜென்ரேஷனுக்கு இந்த ராகுகேது தோஷம் வராது. ஏன்னா ராகுகேதுனா ஏற்கனவே சொல்லிட்டேன், முன்னோர்கள்னு சொல்லிட்டேன். ஸோ இதை செய்வது மூலியமாக பெருமளவு ராகுகேது தோஷத்தையும் அதற்கான கெடு பலன்களையும் நாம் தவிர்க்க முடியும். அடுத்த ஜென்ரேஷனுக்கு அந்த ராகுகேது சுகமாக போகக்கூடிய அமைப்பில் வரும். ஏன்னா இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த ராகுகேது 12 கட்டத்தில் ஏதாவது ஒரு கட்டத்தில் கண்டிப்பாக வரும். அதில் ராகு இருக்கிற இடத்தில் பின்பங்களை ஏற்படுத்தும் பெரிதாக. அதாவது உண்மையில்லாத விஷயங்களை உண்மையான விஷயம் போல் காட்டும். கேது இருக்கக்கூடிய விஷயத்தை இல்லாத மாதிரி காட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் ராகு இருக்குதுன்னு வச்சிங்களேன், அவன்கிட்ட சாப்பாட்டுக்கே வழி இருக்காது, ஆனால் பெரிய கோடீஸ்வரனாக வெளியில் காட்டும். அதே கேது இருக்குதுன்னு வச்சிங்களேன், அவன் பெரிய கோடீஸ்வரனாக இருப்பான், ஆனால் பார்த்தீங்கன்னா அவன் பிச்சைக்காரன் மாதிரி அவனோட அமைப்பை ஏற்படுத்தும், சூழல் ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ ராகு பிரம்மாண்டத்தை காட்டுவார், கேது அதை ரொம்ப சுருக்கி காட்டுவார். ஓகேவா? இதுக்கு இன்னும் நிறையா விளக்கங்கள் இருக்குங்க. ரொம்ப டைம் ஆகிட்டுங்கிறனால நான் ரொம்ப இதை ஷார்ட் பண்ணிக்கிறேன். இன்னொரு வீடியோவில் இதை பற்றி டீட்டெயிலாக போடுவோம். ஓகேங்களா? இது வகுப்பு எடுக்கும் போது நான் இன்னும் டீட்டெயிலாக நடத்திக்கிட்டு இருக்கேன். அதை நீங்கள் விருப்பம் உள்ளவங்க படிச்சுக்கங்க. ஓகே. ஸோ இப்போ இந்த ராகுகேது முன்னோர் திதி, சிவன் கோயில் வழிபாடு, ராகு ஸ்தலங்கள் கேது ஸ்தலங்கள் வழிபாடு, இதை சொல்லியாச்சு. அடுத்தது என்னங்க பண்ணால் இந்த ராகுகேது தோஷம் விலகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட குலதெய்வ பூஜை. குலதெய்வத்திற்கு நீங்கள் தவறாமல் வருடம் சிறப்பு பூஜை செய்ய வேண்டும் உங்கள் குடும்பத்தோடு சேர்ந்து. தினமும் குலதெய்வத்தை வழிபடுறவனுக்கு இந்த ராகுகேது தோஷம் ஒன்றுமே பண்ணாது, நான் ஓப்பனாக சொல்கிறேன். புரியுதா? ஆனால் கண்டிப்பாக வருடத்துக்கு ஒரு முண்டு குடும்பத்தோடு போய் இருந்து பூஜை போட்டு இந்த ராகு கேது தோஷத்தை நீங்கள் அகழ்த்தி கொள்ளலாம். உங்களோட குலதெய்வத்துக்கு வருடத்துக்கு ஒரு முறை குடும்பத்தோடு அழைத்து சென்று பூஜை செய்யும் வகையில், சிறந்த முறையில் செய்யும் வகையில் இந்த ராகு கேது தோஷத்தை முழுமையாக நீங்கள் தவிர்த்து கொள்ளலாம். அடுத்த ஜென்ரேஷனுக்கு இந்த ராகு கேது உங்களுக்கு தோஷமாக இல்லாமல் யோகமாக மாறக்கூடிய அமைப்பை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளலாம். ஆக ராகு கேது தோஷத்தை எப்படியெல்லாம் தவிர்க்கலாங்கிறதுக்கும் நான் இதில் தெளிவாக சொல்லிட்டேன். ஓகேங்களா? இப்போ உங்கள் ராசிக்கு இந்த 2025 விஸ்வாவசு வருடத்தில் ராகு கேது பயிற்சி ஆயிடுச்சுங்கள, அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். மேச ராசிக்கு இந்த ராகு கேது பயிற்சி வந்து எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 5ல் கேது வராருங்க, 11ல் ராகு வராரு. ஓகேங்களா? 5ல் கேது என்னென்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குலதெய்வத்தில் சில பிரச்சனைகள் ஏற்படும்.
குலதெய்வ பூஜை நீங்கள் வரிசையாக போட்டுட்டு வந்தீங்கன்னா அதில் தடை ஏற்படும். குலதெய்வத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், குலதெய்வ அனுகிரகம், இது எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணிடும்னு கேட்டிங்கன்னா இந்த கேது கெடுத்து விடும். அதனால் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் முடிஞ்ச மட்டும் எத்தனை தடவை குலதெய்வத்தை போய் நீங்கள் பார்க்க முடியுமோ அத்தனை தடவை பார்த்துக்கணும் அடுத்த 18 மாதத்துக்கு. ஓகேங்களா? அடுத்த 18 மாதத்துக்கும் குலதெய்வத்தின் வழிபாடுங்கிறத நீங்கள் சிறப்பாக வைத்து கொள்ள வேண்டும். ஓகேங்களா? இப்போ இந்த குலதெய்வத்தை நீங்கள் வழிபாடு செய்கிற வகையில் என்ன உங்களுக்கு பலன் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கேது உங்களுடைய குழந்தைகளுக்கு தொந்தரவை கொடுக்கும். ஏன்னா குழந்தைகள் தான் உங்களோட ஹைரிங். அதான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இது வந்து ஃபுல்லாக ஜெனட்டிக்காக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடியது. அது ரிலேட்டடாக பிரச்சனை கொடுக்க வேண்டியது தான் அந்த ராகு கேதுவோட வேலையே. அப்போ யாருக்கு கொடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட உடலுக்கு பிரச்சனை கொடுக்கும், உங்களோட குழந்தைக்கு பிரச்சனை கொடுக்கும். புரியுதா? அப்போ 5ல் இருக்கக்கூடிய ராகு குழந்தை ஸ்தானத்தை குறிப்பதால் குழந்தைக்கு பிரச்சனை கொடுக்கும். மேஷராசிக்காரர்கள் இப்போ குழந்தை பெற்றுக்கக்கூடிய பருவத்தில் இருந்தீங்கன்னா அதில் கொஞ்சம் மருத்துவ செலவை வைக்கும். புரியுதுங்களா? அதை மருத்துவ செலவு பண்ணி குழந்தை பெற்றுக்கிறது, குழந்தை பெற்றுக்கல தடை ஏற்படுவது, இல்லை இந்த சில ஆபாஷன் போன்ற விஷயங்கள்லாம் நடப்பதுங்கிறது இயல்பாக நடக்கும். இதெல்லாம் கண்டு நீங்கள் பயந்துடக்கூடாது. புரியுதா? உங்களுக்கு எல்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா இறைவனர்களால் எல்லாம் நல்லபடியாக பிறக்கும். குலதெய்வத்தை வழிபாடு பண்ணிங்க. சில சிக்கல் இருந்துச்சுன்னா அதை பற்றி வருத்தப்படாதீங்க. இதெல்லாம் இந்த கேதுவோட செயல் தான். இது இன்னும் கொஞ்சம் நாளில் சரியாயிரும். அதுக்கப்புறம் நல்லபடியாக உங்கள் எல்லாருக்கும் குழந்தை பிறக்கும். அதில் எந்த விதமான கவலையும் பிரச்சனையும் உங்களுக்கு வேண்டாம். நிம்மதியாக இருங்கள். ஆனால் இந்த காலகட்டம் கொஞ்சம் தடையை ஏற்படுத்தும், மருத்துவ செலவை ஏற்படுத்தும் இந்த குழந்தை பெற்றுக்கிற விஷயத்தில் தான், மற்றதில் கிடையாது. அதேமாரி குழந்தை பிறந்தவர்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குழந்தைகளுக்கு சில உடல் குறைபாடுகளை ஏற்படுத்தும். அதை நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணி சரி பண்ணிங்க. எதையுமே உடனே கவனிச்சிக்கணுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் நான் சொல்கிறேன். புரியுதா? ஒன்று, எதையும் கண்டு கவலைப்படக்கூடாது. இந்த விஷயத்தில் நிம்மதியாக அடுத்த வேலைக்கு போயிடணும். பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, குழந்தைகளுக்கு ஏதாவது உடம்பு இல்லைன்னா உடனே ட்ரீட்மெண்ட் பார்த்துணும். ஓகேவா? இது 5ஆம் இடத்துல செய்யும். நீங்கள் குலதெய்வ பூஜை நான் ஏற்கனவே சொன்ன எல்லா பரிகார முறையும் செஞ்சுக்கிற வரைக்கும் இதை 0வே பண்ணிட முடியும் நம்மளால். ஓகேவா? இது பாயிண்ட் 1. பாயிண்ட் 2, ராகு வந்து பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துல இருக்கார். ராகு எங்கே இருக்கிறார்? உங்களுக்கு சனியோட வீட்டில் இருக்கிறார், கும்பத்தில் இருக்கிறார். அப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில தொழிலில் லாபங்களில் பிரச்சனை வரும், பார்ட்னர்ஷிப்பில் கொஞ்சம் பிரச்சனைகள் வரும், மனசங்கடமான சூழ்நிலை ஏற்படும். கொஞ்சம் மாதிரியான ஒரு 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 அந்த நீங்கள் இருக்கிற இடத்துலையும் தொழில் செய்கிற இடத்துலையும் கொஞ்சம் ஷேக் இருக்கும். ஆனால் பயந்துடாதீங்க. பரிகாரத்தை செஞ்சுட்டு குலதெய்வத்தை வழிபட்டுக்கிட்டு நீங்கள் டெய்லி சாமியை கும்பிட்டு கடையில் நீங்கள் தொழில் செய்கிற இடத்துல வச்சு டெய்லி பூஜை பண்ணி சாமியை கும்பிட்டு இருக்கிற வகையில் இது எந்த தொந்தரவும் இல்லாமல் பண்ணிடும். குறிப்பாக விநாயகர் வழிபாடு, கேதுக்கு விநாயகர் வழிபாடுங்கிறது மிக மிக முக்கியம். அவரால் தீர்க்க முடியாத பிரச்சனையே கிடையாது. ஒரு மரத்தின் ஆணி வேரை குணப்படுத்தக்கூடிய தன்மை விநாயகர் பெருமானுக்கு இருக்கிறது. ஒரு குடும்பத்தின் ஆணி வேரை காப்பாற்றக்கூடிய திறமை விநாயகர் பெருமானுக்கு இருக்கிறது. புரியுதா? பேஸ் எதுலேயுமே அடித்தளம். கண்ணுக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய விஷயங்களை சரி செய்து அந்த குடும்பத்தையோ நிறுவனத்தையோ இல்லை எந்த விதமான விஷயங்களையும் காப்பாற்றுவது விநாயகர் பெருமானின் வேலை. அவர் அதை செய்வார், கவலை வேண்டாம். ஓகேவா? அடுத்தது ராகுத்துக்கு ராகுகால காளிக்கு போகணும், ராகுகால துர்க்கைக்கு போகணும். அது விளக்கு போடணும். புரியுதா? ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை இதை நீங்கள் செய்து வர்ற வகையில் இந்த தொழில் ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனை, பார்ட்னர்ஸ்க்கான பிரச்சனை முழுமையாக அகன்றுவிடும். பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா கேது வந்து சூரியனோட வீட்டுக்கு வர்றதுங்கிறது மிகப்பெரிய ஆபத்தை குறிக்கும். ஓகேவா? அப்படி தான் நடக்கும். ஏன்னா சூரியன்கிறது தான் அரசன். ஓகேவா? இந்த இதுக்கே அரசனை குறிக்கக்கூடியது வந்து சூரியன் தான். இந்த கிரக குடும்பத்துக்கே அவர்கிட்ட இருந்தால் எல்லா ஒளியும் கிடைக்கிது. எல்லாருக்கும் எல்லா கிரகத்துக்கும் ஒளி சூரியன்கிட்ட தான் கிடைக்கிது. அப்படிப்பட்ட அரசனை கேது பிடிக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறையா சங்கடமான விஷயங்களே பொதுவாக உலகத்தில் நடந்துக்கிட்டு இருக்கும். புரியுதா? இந்த 1.5 வருஷ காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே சில யுத்தங்கள், கொஞ்சம் மனசங்கடமான விஷயங்கள் உலக லெவல்லே நடக்கும். புரியுதா? இது வந்து இந்த ராசினருக்குன்னு இல்லை, பொதுவாகவே உலக லெவலில் கொஞ்சம் பதட்டமான சூழல் தான் இந்த கேது பெயர்ச்சி ஏற்படுத்தும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. பட் அதை நாம் வழிபாடு முறை செய்வது மூலயமா கொஞ்சம் புத்தியை பயன்படுத்தி மனதை அமைதிப்படுத்தி கொள்வது மூலயமாக இந்த பிரச்சனை எல்லாத்தையுமே எல்லா தரப்பினரும் சரி செய்ய முடியும். அது கீழேருந்து மேலே உள்ளவங்க வரைக்கும் எல்லாருக்கும் இதுதான். புரியுதுங்களா? ராகுவை பொறுத்தளவுக்கு இல்லாத இருக்கிற மாதிரி காட்டுவார். அதனால் திடீர்னு பிஸ்னஸ் பார்ட்னரு, பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டு இதெல்லாம் உங்களுக்கு உள்ளே வரும். ஆளை பார்த்து சேருங்க. இல்லைன்னா அவங்க வந்து எல்லாமே டாட்டு பூட்டுன்னு சொல்லிவிட்டு எல்லாம் நீங்கள் கையிலேருந்து காசை போட்டு கடனை உடனே வாங்கி செய்யும் பொழுது திடீர்னு ஆள் காணாமல் போயிடுவாங்க. அப்போ எல்லாமே நட்டத்தில் போயிடும். ஸோ அதனால் அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து
செஞ்சு கொள்ள வேண்டியது இந்த வருடம் வந்து பார்த்திங்கன்னா மேசராசிக்காரர்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது. இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா என்கிட்ட கேளுங்க. பாக்கி எல்லா விஷயமும் சிறப்பாக இருக்குது. திருமணம், தொழில், பண்ணக்கூடிய விஷயங்கள், அதில் வந்து நீங்கள் உயர்வாக போகக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சிறப்பாக இருக்குது. எல்லாமே நல்லா இருக்குது. இந்த ராகு கேதுவால் எந்த பிரச்சனையும் கிடையாது மற்ற விஷயங்களுக்கு. ஓகேங்களா? மற்ற கிரக பயிற்சி நம்ம அப்புறம் பார்ப்போம். இந்த ராகு கேதுவால் இந்த 2 விஷயத்தை தவிர்த்து, அதாவது 5ஆம் இடமும் 11 இடத்தையும் தவிர்த்து வேறு எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த நேரத்தில் நிறையா பணம் உள்ளே வரும், நிறையா பணம் இன்வெஸ்ட்மெண்ட்டும் வரும். நல்ல ஆளுங்கள்ட்டேருந்து பார்த்து எடுத்துக்கன்னு நான் சொல்கிறேன். எடுத்துக்க வேணான்னு சொல்லலை. ஏன்னா ராகு 11 இருக்கும்போது தான் நிறையா பொருளை கொடுப்பார். அதை முறைப்படி பயன்படுத்தி நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் வாழ்க்கை சிறப்பாக அமைய எல்லாம் வல்ல கற்ப விநாயகரை நான் வேண்டிக் கொள்கிறேன். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் என்னோடய வாட்ஸ்அப் நம்பரை நான் கீழே கொடுத்துருக்கேன். அதில் நீங்கள் பயிற்சி கொள்ளலாம். ஜாதகம் பார்க்க விரும்புபவர்களும் கீழே நான் லிங்க்கை கொடுத்துருக்கேன், அதை பாருங்கள். படிக்க விரும்புபவர்களும் கீழே நான் லிங்க்கை கொடுத்துருக்கேன், அதை பார்த்து பயன்பெற்று கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.